மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். போஸோட கண்ணத்தில் தமிழ் வந்துட்டு சும்மா சப்பு சப்புன்னு 4 அறை விடுறாங்க. இங்கே எப்படியாவது ராஜாங்கத்தோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அங்கிட்டு இங்கிட்டுமா போஸ் நடமாடிக்கிட்டு இருக்கிறாரு. இதை சன்னாசி பார்த்துறாரு. டேய் நீ எதுக்குடா இங்கே வந்த? நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லுவோம். அப்பா இது என்ன வீடா? ஹாஸ்பிட்டல்ப்பா, பெரியப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தா நீங்கள் என்னவோ இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், இங்கே பாருடா நடிக்காத, இந்த நடிக்கிற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும், இப்போ என்ன உங்களுக்கு? நான் பெரியப்பாவை தான் பார்க்க வந்தேன், பார்த்துட்டு உடனே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும், இங்கே மட்டும்தான் நீ பெரியப்பாவை பார்க்க முடியும், இதே சாக்கா வச்சு வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத, உன்னால தாண்டா அண்ணனுக்கு இந்த நிலைமையே அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும் போஸுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்னாலையா? என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பதட்டத்தோடு கேட்கும். ஆமாண்டா, நீ மட்டும் அந்த ஃபைலை திருடி தொலைக்காமல் இருந்திருந்தேன்னா இம்பிட்டு பெரிய அக்கப்போர் வந்திருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும், சே அவ்வளவுதானே, நம்ம என்னமோ நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அப்பாடா அப்படிங்கவும் அங்கிட்டு பார்த்தா ஈஸ்வரி வேகமாக ஓடி வராங்க. எப்படியாவது இவன் கண்ணில் இருந்து ராஜாங்கத்தை மறைச்சி வைக்கணும், என்ன பண்ணுறது? ஐசி வார்டுக்குள்ளே ஈஸ்வரி வேகமாக ஓடி போய் தமிழ் கையில் காலில் விழுந்து ராஜாங்கத்தை வேறு வாழை மாற்றி வச்சிடுறாங்க. இங்கே தமிழும் பார்த்தா நர்ஸ் கிட்டப்லேயே ராஜாங்கத்தோட பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்காது. இவ இப்படி நர்ஸ் கிட்டப்பில் உள்ளே வந்தா? இவளுக்கு வேற நம்ம உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சோ? இவ எல்லா உண்மையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டா என்ன ஆகுறது? போஸ் காலத்துக்கு இந்த வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போஸை நினச்சி ஈஸ்வரி ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே போஸை பார்த்தா வேகமாக ஐசி வார்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு அங்கே ராஜாங்கம் இருக்கிறாரா இல்லையான்னு கூட பார்க்காம கண்மூடித்தனமாக கத்தியை வச்சு சதக்குன்னு குத்தவும், என்ன கத்தி குத்தி குத்தி வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வேகமாக பார்க்கும். அங்கே பார்த்தா தலைவாணியை போட்டு மறைச்சி வச்சிருக்கு. அப்போ அங்கே இருந்த ராஜாங்கம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கடந்து திரு முழிக்கவும், இது எல்லாத்தையும் பார்த்தது அம்மாவாக தான் இருக்கும், அந்த ஆளை இன்னைக்கு நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வேகமாக ஐசி வார்டுக்குள்ளே இருந்து வெளியே வரவும், ஐசி வார்டுக்குள்ளே பார்த்தா டாக்டர் போகிறாங்க. டாக்டர் போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தா ராஜாங்கம் இல்லை. ராஜாங்கம் அங்கே இங்கே இல்லைன்னு இதுமே டாக்டருக்கு எல்லாம் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது. இங்கே இருந்த அமைச்சர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், அப்போ தான் நர்ஸ் எல்லாம் வேகமாக ஓடியாராங்க. சார் தெரியலையா சார் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் எல்லாம் சொல்லவும், தெரியலையா? என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இங்கே இருந்த அமைச்சர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் கத்துற சத்தத்தை கேட்டுட்டு ஈஸ்வரி வேகமாக ஓடி வராங்க. சார் நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க சார். இங்கே இருந்தார்ல அமைச்சர் ராஜாங்கம், அவருக்கு பக்கத்து வார்டில் தான் சார் இருக்கிறாரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும், என்னம்மா பேசுகிறீங்க? அமைச்சர் இங்கே தானே வச்சுருந்தோம், நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? யாரை கேட்டு நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா பயங்கரமாக கத்தவும், சார் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க சார், அமைச்சருடைய உசருக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு சார், அதனால தான் அமைச்சரை காப்பாற்றுறதுக்காண்டி பக்கத்து வார்டுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், யாரை கேட்டு இந்த முடிவை எடுத்தீங்க? வெளியில் அவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது, அதெல்லாம் தாண்டி அமைச்சருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கா? என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், சார் நான் சொல்கிறது உண்மைதான் சார், வேணா நீங்களே ஐசி வார்டில் இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா அங்கே வாயாலேயே உளரவும், ஐயையோ போச்சு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஈஸ்வரி சொன்னதை கேட்டு டாக்டரும் சொல்கிறாங்க, நர்ஸ் முதல்ல ஐசி வார்டில் இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லவும், இங்கே நர்ஸ் வேகமாக ஓடி போய் சிசிடிவி கேமராவை பார்க்காங்க. அதில் பார்த்தா போஸ் வந்துட்டு கத்தியை வச்சு குத்துறது இருக்குது. ஆமாம் சார், இங்கே எவனோ ஒருத்தர் வந்து கத்தியை வச்சு குத்திக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்லவும், என்ன நடக்குது? இங்கே வெளியே அவ்வளோ போலீஸ் இருக்குது, அதையும் தாண்டி அமைச்சருடைய உயிருக்கு இப்படி ஒரு ஆபத்தா? எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறது. சரி நல்லதாக போச்சு, நல்ல வேலைக்கு அமைச்சர் நீங்கள் வேறு வார்டில் மாற்றி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் வந்துட்டு ஈஸ்வரிக்கிட்ட சொல்லவும், இங்கே ஈஸ்வரிக்கு பார்த்தா ரொம்பவே பயமாக இருக்குது, போலீஸ் வந்து போஸை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.